உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 8வது மாதம் முதல் நாளிலே நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தம் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Isaiah 41 and verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வேதத்தை தாங்கினவர்களாக. ராஜாதி ராஜனாம் கர்த்தாதி கர்த்தனாம் எங்கள் நித்திய பிதாவாம் நித்திய ராஜாவாம் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த வார்த்தையை எனக்கென்று, என் ஜீவனுக்கென்று, என் குடும்பத்திற்கென்றும், என் ஊழியத்திற்கென்றும், என் எல்லைகள் எங்கும் ஜீவனாய் உமது வார்த்தைகளாய் உரிமையோடு சுதந்திரித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மேல் எழுதுகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இதனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாட்களிலும் வெளிப்படும்படிக்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், பணிந்து தொழுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God and nice to see you in the presence of the Lord. God bless you all. Praise God. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I am thy God. I will strengthen thee. Yeah, I will help thee. Yeah, I will uphold thee with the right hand of my righteousness. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிற பொழுது இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய பொக்கிஷமாக சுதந்திரிப்பாக கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் தேவன். ஐ எம் thy God. நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கு அவர் விரும்பினார். பாவத்தை தள்ளி பாவிகளை நேசித்து தம்முடையவர்கள் ஆக்கி கொண்டார். அதற்காக தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனை ஜீவ பலியாய் நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். நம்மை சொந்தமாக்கி கொள்ளுகிறார், உரிமையாக்கி கொள்ளுகிறார். அவர் ஒருவர் தான் நம்முடைய தேவன். நம்மை தேற்றுகிறவர், நமக்குள் ஜீவிக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர், நடத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய தேவன், எனவே தான் நீ பயப்பட வேண்டாம். இந்த பயப்படாதே என்ற வார்த்தை 365 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன்றிற்கு ஒரு நாள் குறிப்பிட்டு பயப்படாதே என்று வைத்து கொண்டாலும் 366 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தான் அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் நம்மோடு இருந்து என்ன செய்ய போகிறாராம்? நம்மை பலப்படுத்த போகிறாராம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Chronicles chapter 29 and verse 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் அவர் ஐஸ்வர்யமும் கனத்தையும் தருகிறவர். அது மாத்திரமல்ல, சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் என்ன செய்ய போகிறாராம்? இதுவரை கண்டிராத ஒரு சத்துவத்தை வல்லமையும் நமக்கு தந்து மேன்மைப்படுத்த போகிறார். முக்கியமாய் பலப்படுத்த போகிறாராம். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அந்த பலத்தை தம்முடைய கரத்தினால் நமக்கு தரப்போகிறார். அவருடைய கரம் கொண்டு நம்மை பலப்படுத்த போகிறார். 7 மாதங்கள் முடிந்து விட்டன. எத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு பலன் தேவைதானே? அந்த பலத்தை தான் அவர் தரப்போகிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசம், அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளும். சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவைகள், இந்த குழந்தைகள் எல்லாம் நடக்கும் பொழுது தனியாய் நடக்கிறதை பார்க்க முடியும். ஏதோ எல்லாம் அறிந்தது போல, எல்லாவற்றுக்கும் எல்லாமே தங்களுக்கு தெரிந்தது போல தைரியமாய் நடந்து கொண்டிருப்பார்கள். சில பூங்காக்களில் போகும் பொழுது, வெளியில் நடந்து போகும் பொழுது
எங்கேயாவது ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்டால் போதும், அப்படியே யூட்டன் அடிப்பார்கள். ஓடி வந்து கைகளை உயர்த்தி தாவி தங்கள் தகப்பனிடத்தில் தாயிடத்தில் தவிக்கொள்வார்கள். ஏன்? தகப்பனிடத்தில் பலன் உண்டு, அவரிடத்தில் பலம் உண்டு. அந்த பலத்தை தருகிறவர் தேவனாகிய கர்த்தர். அப்படித்தான் நாமும் அவர் நம்மோடு இருப்பார் என்றால் நம்மை அவர் பலப்படுத்த போகிறார். சங்கீதம் 89 அதிகாரம் 21 கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை தன்னுடைய தாசனாகிய தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீதை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், அவனை நான் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பரிசுத்த தைலத்தை கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். என்னுடைய கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று. இதுவரை யுத்தத்தில் சோர்ந்து போனாலும் அல்லது காத்திருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார், ஜெயம் தரப்போகிறார். எஸ்ஐ 41 அதிகாரத்தில் 2ஆம் பகுதியில் சொல்லப்படுகிறது, நான் உன்னை பலப்படுத்துவேன், இரண்டாவதாக உனக்கு சகாயம் செய்வேன். ஐ வில் ஹெல்ப் தி. நான் உனக்கு உதவியாக நான் சகாயம் செய்ய போகிறேன். தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவர். எப்பொழுதாம்? சங்கீதம் 46 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்லுகிற பொழுது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் சகாயம் பண்ணுவாராம். நம்மோடு இருக்கிற அந்த ஆண்டவரை காலையிலிருந்து தேட வேண்டும், அதிகாலையில் வந்து தேட வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு நாள் விட்டு விடலாம், பலவீனமாக இருந்திருக்கலாம், ஆனால் இனி வரும் நாட்களில் விட்டு விடக்கூடாது. காரணம், அதிகாலையில் தேவன் சகாயம் செய்கிற தேவன். காலையில் வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு எல்லாவற்றிலும் கத்த உதவி செய்ய போகிறார். ஆங்கில வசனம் சொல்லுகிறது, God shall help her and that right yearly. அதிகாலையில் தேவன் உதவி செய்வாராம். அடுத்த வார்த்தையை பார்த்தால் அது வேறு திசைக்கு எடுத்து செல்லும். ஜாதிகள் கொந்தளிக்கும், ராஜ்யங்கள் தத்தளிக்கும். அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஆனால் என்னுடைய பிள்ளைக்கோ நான் சகாயம் செய்கிறேன். அதை சங்கீதம் 124 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளதாம். அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றிகளில் எழுதியிருக்கிறார், நம்முடைய ஆவியில் முத்திரையாய் வைத்திருக்கிறார். ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. காயின் தேவனுக்கு விரோதமாக முதலாவது ஒரு பெரும் பாவத்தை செய்தான், ரத்தம் சிந்த வைத்தான். பூமியின் முதலாவது ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. கர்த்தர் கிருபை அருளினார். வந்த பொழுது காயின் பயந்து போனான். அவன் சொன்னான், என்மேல் 7 பழி சுமருமே என்று கதறினான். ஆண்டவர் சொன்னான், இல்லை என்று சொல்லி அவன் மேலும் இரக்கம் வைத்தார். அவன் மேல் ஒரு அடையாளத்தை வைத்தார். நாம் பாவிகளாக இருக்க நம்மை நேசித்து கொண்ட அந்த தேவன் நமக்கு ஒரு புதிய ஜீவனை தந்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பயப்பட வேண்டாம். நமக்கு சகாயம் தருகிற தேவன் அவருடைய நாமத்தினால் நமக்கு சகாயம் செய்வார். அவருடைய நாமம் இயேசு என்பது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளவர் என்பது, அவருடைய நாமம் அதிசயம் என்பது, அவருடைய நாமம் கர்த்தத்துவம் தோளின் மேல் உள்ளது. அந்த கர்த்தத்துவத்தினால் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். இந்த புதிய மாதத்திலே எல்லோரும் வேத புத்தகத்தை எடுத்து இணைந்து வாசிப்போமா? ஏசாயா 41:10. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லோரும் கண்களை மூடி ராஜாதி ராஜாவை நோக்கி நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். கரத்தை ஏந்தி வைத்துக் கொள்வோம். புதிய கிருபைகளினால் நம்மை நிரப்பப் போகிறார், புதிய தயவினால் நம்மை நிரப்பப் போகிறார், புதிய தரிசனத்தினால் உன்னை நிரப்பப் போகிறார். ஒரே விஷயம் அவரை நோக்கி கூப்பிடுவாயா? அவரிடத்தில் திரும்பி ஓடி வருவாயா? கர்த்தர் உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் செய்வார். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, அதிகாலை வேளை எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லோரும் சில நிமிடங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? எழுந்து நின்று கொள்ளுவோம். ஒவ்வொரு இடத்திலும் எழுந்து நின்று கொள்ளும் சீக்கிரமாய். சில நிமிடங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் சென்று அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்மளை கிரியை செய்ய போகிறார், நம்முடைய வார்த்தைகளை நம்ம எழுத போகிறார். யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லோரும் நாவுகளை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். மகிமையின் தேவனை நாம் வாழ்த்தி ஸ்தோத்தரிப்போம். அற்புதங்களின் தேவனை ஸ்தோத்தரிப்போம். என்னை பலப்படுத்துகிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். சகாயம் செய்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். அதிகாலை வேளையிலே அவருடைய பரிபூரணத்தின் கரம் நம்மோடு கூட இருக்கிறது. பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, உன்னை ஒப்பு கொடுக்கும்படி நாவுகளை திறந்து அவரை ஸ்தோத்தரி. அவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து அவரை ஸ்தோத்தரி. அவருடைய வார்த்தைகளுக்கு பணிந்து கொள்ளும்படி உன்னை அர்ப்பணி. ஆத்துமாவை அர்ப்பணி, உன்னுடைய ஆவியை அர்ப்பணி, ஐக்கியத்தோடு இணைந்து ஓடுவதற்கு அர்ப்பணி. இந்த காலை வேளை கர்த்தர் உன்னை
வாலாக்காமல் தலையாக்கும்படி, கீழாகாமல் மேலாகும்படி அவர் விரும்புகிறார். இறங்கி வந்தருளும் ஐயனே, உம்மை நாங்கள் வாழ்த்தி பாடுகிறோம். உடைய இரக்கத்தை எங்களுக்கு தந்தருளும் ஐயனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்தலத்திலுமே பொழுது தெய்வ மகிமை இறங்கி வருவதாக. எங்களை நீதியினால் நடத்துகிற தேவன் இறங்கி வந்தருளுவீராக. நீதியினால் தாங்குகிற தேவன் இறங்கி வந்தருளுவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொரு ஆத்மாவை பலப்படுத்தும். பலவீனமாய் இருக்கிற விசுவாசத்தை கத்த பலப்படுத்துவீராக. சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்துவீராக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் இறங்குவதாக. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிற எங்கள் தேவன் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் உடைய கரத்தை வைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானே, என் பிள்ளைகளை பலவீனத்தில் கொடுக்கிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தை விலகிப்போ. வியாதிகளாய் வருகிற சாத்தானை விலகிப்போ. குடும்பங்களை குழப்பங்களை கொண்டு வருகிற சாத்தானை விலகிப்போ என்ற கட்டளை கொடுக்கிறோம். இவருடைய எதிர்காலங்களை கேள்விக்குறியை மாற்றுகிற சாத்தானை இயேசுவினால் நிர்மலமாகிப்போ. அற்புதங்களை செய்கிற தெய்வ வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. மகிமையாக இறங்குவதாக. அற்புதமாக இறங்குவதாக. ஆசீர்வதித்தருளும் தகப்பனே, இயேசுவின் ஜீவனின் நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி நாங்கள் பணிந்து தொழுது நாங்கள் உம்மிடத்தில் ஓடி வருகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களில் பூரணமாய் செயல்படும்படிக்கு எங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் செல்லும். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக. சத்துருக்கள் அழிந்து போவார்களாக. தேவரீ சமுத்திரத்தில் அழிந்தே போவார்களாக. நாங்களோ உம்முடைய நாமத்தினால் எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். ஊழியத்தின் வாசல்களில் அனைவரும் பங்கு பெறக்கூடிய ஞானத்தை தாரும், தாழ்மையை தாரும். இயேசு என்னும் ஜீவன நாமத்தில் கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்யும்படி எங்கள் அர்ப்பணிக்க இருதயத்தை தார். எங்கள் ஆவில் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இரவும் பகலும் உம்மை நாங்கள் உயர்த்தும் நோக்கி பார்க்க கிருபை தந்தருளுவீராக ராஜா. ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு ஆத்மாவின் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இரக்கம் உண்டாகட்டும். உங்கள் குடும்பங்களில் நீர் பண்ணின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு கர்த்தர் இந்த காலையில் உங்களுடைய விசேஷத்தை அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகள் எங்கள் மேல் எழுதுகிறோம் கர்த்தாவே. இந்த மாதமெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தவும் நீர் வைத்திருக்கிற அறுவடை செய்து முடிக்கவும் கிருபை பாராட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, நேசிக்கிற, உதவி செய்கிற, துணை நிற்கிற, பங்கெடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். விதைக்கு அதில் ஒருவரும் பலத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு போய்விடாமல் பரிபூர்ண பலனை கர்த்தர் தந்தருளுவீராக. இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி ஓட, இன்னும் பலத்தோடு ஓட, உங்களுடைய சகாயத்தோடு ஓடி உங்கள் ஓட்டத்தை கர்த்தருக்கு என்று ஓட கர்த்தர் கிருபை பாராட்டும். இது இந்த உலகத்திற்குள் நாங்கள் போகிற பொழுது தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாய் செல்லட்டும். வேலை ஸ்தலங்கள், தொழிற்ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியத்தின் வாசல்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பொருளாதாரத்தின் தேவைகள் எல்லாம் அபரிதமாய் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியார் எண்ணெய்கள் எங்கும் இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறோம். உங்களுடைய கிருபைகள் எங்களை தாங்குவதாக. எங்களுக்கு விரோதமாக செயல்பட முயற்சிக்கிற எல்லா சாத்தானுடைய கிரிகளும் அவனையும் அவனுடைய ஜனங்களையும் அவனுடைய ஆளுகைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 7 மடங்கு திருப்பி அனுப்புகிறோம். கர்த்தருடைய ஆவியால் எரித்து சாம்பலாக்குகிறோம். எங்களுக்கு முன்பதாய் செல்லுகிற இயேசுவின் நாமத்தை நாங்கள் அண்டி பணிந்து கொள்ளுகிறோம். அப்பா, எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருந்தவர் உமக்கென்று நீர் எங்களை நடத்தும்படி எங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி பண்ணி சிறப்பா உடைய வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி பணிந்து தொழுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம், சமாதானமும், சுகமும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய எல்லைகள் எங்கிலும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லும் தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திரணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். Hallelujah. Emmanuel. கர்த்தரே தேவன். God bless you all. Praise the Lord.